பாடல் பாடியது அது கூட கூடியது ஒரு பாடல் பாடியது மலைக்கால மேகம் ஒன்று இளவுங்கள் ஆடியது தானே அன்று ஒரு ஜீவன் பாடியது அப்பா வந்து செய்ய சொன்னாருமா. அப்பா என்ன செய்ய சொன்னாரு? பப்புல ஜனமா எவ்வளவு தூசி நான் சுவாசிச்சேன். தண்ணி தெளிச்சுக்கல. இந்த ஒரு அரிகன தண்ணி எடுத்து தெளிச்சு விடுங்க. தெளிச்சுடுங்க. தெளிச்சு மண்ணை குழப்பி வீடு கட்டுங்க. தெளிச்சுடுங்க. ஐயோ அப்பா இருக்கிறதொண்டையும் போ. ஆறு கொத்தனாரு? கொத்தனார் என்ன மேம்? செம்புல நாட்டிய பேரொளிக்கு வணக்கம். இது யார் இந்த பெண்? அப்பா வந்து செய்ய சொன்னாருமா. காட்டு காவல் போடணும் துணைக்கு வள அமைச்சிருக்காருமா. எந்த கிரகத்துல இருந்து வந்திருக்கிற? எது கிரகம்மா? கிரகம்ல கரகம். கரகமா? என்னடி யாரு நீ? அம்மா அம்மா இப்ப இந்த ஐலான் ஒன்னு வந்துச்சுல அதுதான் இது. அம்மா யாரும் தெரியலையா? அம்மா நீங்க பார்த்தது இல்லையா? இந்த அம்மாவை தெரியலையா உங்களுக்கு? நேரா போனீங்கன்னா திருச்சுழி பஸ் ஸ்டாண்ட்ல டெய்லி சாட்டை அடிச்சிட்டு இருக்கும் இந்த பொம்பளை. அதுல வந்து 10 ரூபாய் எடுத்து. ஏய் யார் நீ? எந்த ஊர்காரி? நான் வந்து எவ்வளவு சேர்த்துக்குமா புதுசா வந்திருக்கேன். உங்க அப்பா சேர்த்து வச்சிருக்காரு. எதுக்கு? வேலைக்கு. ஒண்ணே போய் வச்சிருக்காரா? அதத்தே நான் கருமம் எங்க அப்பனுக்கு அறிவே இல்ல. அங்க பிடிக்கிறதுனா இங்க வர்றாரு. ஏன் என்னடி சொல்றா? வேலைக்கு வச்சிருக்காரா? அதானே பார்த்தேன். இவ்வளவு ஒரு அடக்கொடுக்கமான பெண்ணா இருக்கியே. இவளையே வச்சிருக்கும்போது என்ன வைக்க மாட்டாரா? இவ என்னுடைய உயிர் தோழிடி. அப்ப நானும் மயிர் தோழியா? நீ மதிப்புக்குரிய தோழி இல்லையா? நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே உயிர் தோழிகள். விட்டு பிரியவே மாட்டோம். அவளுக்கு ஒண்ணுன்னா நான் உயிரை கொடுத்துருவேன். எனக்கு ஒண்ணுன்னா அவன் என் உயிரை எடுத்துருவா. அந்த மாதிரி உயிர் தோழிகள். ஏண்டி நீ சேர்ந்துக்க. நம்ம 3 பேருமே உயிர் தோழிகள். அப்பா என்ன சொன்னாங்க? நம்ம கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொன்னாரு. காடிட்டு ஊருக்குள்ள ஐயா கோயில் மாடுமா ஊத்து விடுங்கய்யா. ஊர் மக்கள் இப்போதான் ஒரு சின்ன வேண்டுகோள்மா. போறப்ப அந்த அம்மாவோட போட்டோ மட்டும் கொடுத்துட்டு போனீங்கன்னா ஊர் முச்சந்தில மாட்டிட்டா ஊருக்கு கரகமே வராது. ஆனா நீ வந்துட்டே நீ எப்படி வராம இருக்க? நீ வந்துட்டீல கரகம்லாம் தோட சரி எந்த ஊருக்கு போனாலும் போயிடும். என்னைய பிடிச்ச கரகம் நீதே. ஏய் உன் பேர் என்ன? என் பேராம்மா பேரு எங்க அப்பா வைக்கலம்மா. உன் பேர் வைக்கலையா? பிறந்தோடனே எங்க அப்பா ஓடனே வந்து 65 வருஷம் சின்ன வீட்டுக்கு. இப்படி முகரையில பிள்ளை வரதா ஓட. பேர் வைக்கலையா இல்ல பேர் வைக்கலையா? பேரே வைக்கல. என்னடி சொல்ற? புரியலடி எனக்கு. பேரே இல்ல. பேர் இல்ல வைக்கல. நான் உனக்கு பேர் வைக்கவா? உன்னை பார்க்கும் பொழுது அப்படியே
நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரியே இருக்கு. அதே அந்த மண்டக தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு மதுரையில. மீனாட்சினா கையில கிளி இருக்குமே, உனக்கு கிளிய காணா? உனக்கு காரணமே ரொம்ப அழகா இருக்குடி. உண்மையாவே சொல்லணும்னா சிகப்பா சிலையா இருக்கிறவங்களை காட்டிலும் உன்ன மாதிரி கருப்பா கலையா இருக்கிறவங்க தான் அழகா இருப்பாங்க. இல்ல இதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு அழகா பாவாடை, எவ்வளவு ஏன்னா இதெல்லாம் எங்க வாங்குற? என்னடி இப்படி இருக்கிற? வாங்கி கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. தேவலோகத்துல இருந்து இறங்கி வந்த ரம்பை மாதிரி இருக்குடி. 23ஆம் நம்பர் பேங்க்கு 3 ஓட்டு ஆப்பிட்டு வந்திருக்கா. உனக்கு வேற ஒண்ணும் கிடையாது, இவளுக்கு பொறாம. ஆமா, உன்ன மாதிரி அழகா இல்லைன்னு. ரெண்டாவது உங்க அண்ணே வர என்ன லவ் பண்றாரா? எந்த அண்ணே? வீரத்தேவன். வீரத்தேவனா? இவள காதலிக்கிறத கேள்விப்பட்டேன். சி கருமோ. ஏய் கிறுக்கு முண்டை உள்ள கூட்டத்துல உள்பாவட கட்டா வந்திருக்கே, இதெல்லாம் அப்படி எப்படி கொலசாமிக்கு ஆகாது. இல்லம்மா வெக்க வந்தா பாவாடை தூக்கி மூஞ்சிய முடிச்சிட்டு போதேன்னு சொல்லி கொடுத்தான். இவ சொன்னாலா? இவ சொல்றதெல்லாம் கேட்காத. அம்மா நீ சொல்லிட்டீங்கல்ல, இனிமே கேட்க மாட்டேன். இனிமே வெக்க வந்துச்சுன்னா பாவாடை தூக்கி மூடி கொன்றுவேன். இப்பெல்லாம் பண்ணினா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். அட கொடுக்கமா இருக்கணும். அதெல்லாம் உங்க அப்பா பெர்மனன்ட் கையெழுத்து போட்டாரு. பெண்களுக்கு உண்டான குணங்கள் என்னென்ன? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இதெல்லாம் ஒரு பெண்களுக்கு இருக்கணும். சரியா? இவ எப்படி அட கொடுக்கமா இருக்கிற பத்தியா? இதுக்கு முன்னாடி இவள்கிட்டயா நான் இப்படி இருக்க காரணமே பார்த்தேன். இவளை பார்த்து நீங்க கத்துக்கிறது. சரியா? அப்பா என்ன சொன்னாங்க? காவலுக்கு போக சொல்லிக்கிறாங்க. ஆமா. அப்பா சொல்ல திட்டாம தாயிர் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரமில்லை அப்படின்ற காரணத்தினால பேசிக்கிட்டே நந்தவனத்துக்கு கொண்டு ஒரு வீடு உனக்கு, இன்னொரு வீடு எனக்கு. முகர கட்டிய பாரு, 3 மலை தான் இருக்கு. இந்த கப்பல் ஓட்டிட்டு வராருல, அவர் தான் நம்பிராஜ மாமனாரு. என்னை பார்க்க ஓட்டிட்டு வராரு. இடத்துக்கு வந்தோன்னு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா நான் கூட இந்த ஆத்துக்குள்ள போய் குளிக்கலாமா? போய் குளி. என்னம்மா நான் கூட காட்டுக்குள்ள போறமேன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆமாமா. ஆனா உங்களோட வரும்பொழுதுதான் தெரியுது இந்த காடு எவ்வளவு அழகானது அப்படின்னு. அம்மா இடத்துக்கு எனக்கு காட்டுக்குள்ள போனோட்டி பயமா இருந்துச்சு. அப்பா சொன்னார் பெரிய பெரிய மிருதங்கம்லாம் இருக்குது, சிங்கம், மன்றி, கரடி, ஆனா, புலித்தி, சிறுத்தை எல்லாம் இருக்குது. புலி சிறுத்தை நீ திருந்த மாட்ட. மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியும். புலி சிறுத்தை எல்லாம் இருக்கு நாங்களே, சொன்னீங்க. அதனால எனக்கு பயம் வந்துருச்சுமா. உந்தன் பேர் பெண்மையோ இன்பமே, உந்தன் பேர் பெண்மையோ உன் இதயக்கண்ணே நான் சொல்லும் சொல்லு மழலையில் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி இன்பமே
ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? நம்ம இங்க காவல் பாக்குறோமா இல்ல விளையாடுறோமான்னு அப்பாவுக்கு தெரியவா போகுது? அதுதானே. நிறுத்துங்கம்மா. அப்பா சொல்லிருக்காரு விடுவேன். பறவை விரட்டணும்னா சும்மா விரட்டக்கூடாது. இங்க வா. ஆடி பாடி பறவை விளையாட்டு. என்ன விளையாடலாம்? ஆமா பிள்ளை பத்தலாமா? அப்ப யாரு? நீ அப்பா, நான் அம்மா. அவங்கதான் அம்மா பிள்ளை. தொட்டி கட்டி போடணுமே. தொட்டி இந்த தண்ணி தொட்டி இருக்குல்ல கட்டி போட வேண்டியதான். தங்கப்பாண்டினே பேக்கில் 60 ரூபா வச்சிருக்கானே. ஏய் வேற என்ன விளையாட விளையாடலாம்? இந்த கிச்சு கிச்சு தம்பளா வாயில நல்ல விளையாட்டே வராதா? அது முடிக்காத. நீ சொல்றே. கும்மி அடிச்சு விளையாடுவான். என்னடி அதெல்லாம் பழைய விளையாட்டுடி. அப்ப கிரிக்கெட் விளையாடலாமா? இப்ப ஓடிட்டு இருக்கு. அப்ப புடிச்சிக்கிட்டே அடிக்கிற விளையாடுமா? அதுதான்டி கிரிக்கெட். அப்ப அடிச்சிக்கிட்டே பிடிக்கிறது? ஒரு மாசம் ஓடி இருக்கு. பயப்புலைய ஒண்ணு டிவி விட்டு எந்திரிக்க மாட்டேன்னுங்க. நீங்க பேசுங்கடி. அங்க என்னமோ சரி விளையாட்டு பிடிக்கல போல இருக்கு. நீங்க விளையாட்டு சொல்றீங்க போல இருக்கு. அதான் அவர்கிட்ட கேக்குறீங்க பெட்டி கட்டேன்னு உட்காந்து. ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா, நான் அப்பெல்லாம் கோவப்பட மாட்டேன். நான் ஒரு விளையாட்டு சொல்றேன். இங்க இருந்து நேரா திட்டு திட்டுன்னு ஓடி பிடிச்சு விளையாடுமா? திட்டு 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 அங்க ஓடிட்டு திருப்பி திட்டு திட்டு நீங்க ஓடி. நம்ம ஓடி வந்தல பிரச்சனை இல்ல. இங்க ஓடுனா சின்ன பிள்ளைல இருக்கு பாவம். ஓடி அம்மா. இந்த புளிய நோண்டி முட்டை சுட்டலாமா? வேண்டாம். தண்ணி எதுல ஊத்துறது? வாயில ஊத்து. கண்ணாமூச்சி விளையாடுமா? கண்ணாமூச்சின்னு தேடணும். என்கிட்ட இப்ப இடிச்சுட்டா போச்சு. சரிம்மா, நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாம். கண்ணாமூச்சி ரோட்ல போறானா இருக்க வயலுக்கு பூரா திருப்பிறாங்களே. நொண்டி நொண்டி விளையாடுமா? நொண்டி எழுச்சு. நொண்டியா? ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் டிக்கி பெருசா இருக்கு. சரி புரணி பேசி விளையாடும். சூப்பர் விளையாட்டு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். சரியா? அதுவும் நம்ம 3 பேரும் சேர்ந்துருக்கோம். யார பத்தியும் பேச வேணாம், நம்மளை பத்தி பேசிக்கிறோம். நீ யாருக்கு இருக்கல்ல அவ பாத்தீங்கன்னா அந்த ராக்கெட் ட்ரெஸ்ஸோட சேர்ந்துக்கிட்டு இப்ப தானே சொன்னேன் அடுத்தவங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு. ஐயோ நீ வாட்டுக்கு எதையும் சொல்லிவிடாத. வேண்டாம். நீ யார காதலிக்கிற? அவளை யாரும் காதலிக்க மாட்டாங்க. நான் ஐயோ கேட்காதீங்க. முதல் முறையா வைக்கப்படுறா. எம்மா நான் உங்களுக்கு நாத்துனா. ஆமா 99வது காதல். அடி இருடி முத வைக்கப்படுறா. நான் உங்களுக்கு நாத்துனா. எப்படி? உங்க அண்ணன் மட்டும் எனக்கு ஏத்துனா. அதான் நீ திருந்தவே மாட்ட. அம்மா தாலி மஞ்சத்தாலி. நீங்க எல்லாம் காதலிக்கிற மாதிரி. ஆமா நானும் ஒருத்தர் ரொம்ப நாளா காதலிக்கிறீங்களா? பத்தியா சொல்லவே இல்ல. ஆத்தாடி நான் கூட என்னமா நினைச்சவங்கள. யார் தெரியுமா? யாரு? தினமும் ராத்திரி தூங்கவே விட மாட்டேன். ஏன் நோண்டிக்கிட்டே இருக்காரா? இல்ல எனக்கு தெரியும் யாருன்னு. நைட் வாட்ச்மேனா? இல்ல தூங்க உள்ள ஏன் நோண்டிக்கிட்டே இருக்காரா? ரொம்ப அழகா இருப்பாரு, உயரமா இருப்பாரு. உயரமா இருந்தா எல்லாமே வளர்த்தியா இருக்குமேமா? என்னது? கை கால்லாம் நல்ல சிகப்பா இருப்பாரு. அத்தாடி சிகப்பா இருந்தா இது மட்டும் கருப்பா இருக்கும்ல? புருவம் உன் நினப்பெல்லாம் எங்கேயோ இருக்குமா? கொண்டே விடுவேன். இது கருப்பா இருந்துச்சு. இதெல்லாம் அடிச்சிருப்பாரு. சி என்னம்மா இவ்வளவு நல்ல சரக்கெல்லாம் இருக்குது. போய் லோக்கல் பிராண்டுக்கார பட்டை அடிக்கிறாருல. என் கூட மட்டும் அனுப்பி விடுங்கம்மா. நல்ல ஒரு 2000 பீர் வாங்கி தரேன். என்னை ஏன் இப்படி கேடு கட்டவங்களோட கூட்டு சேர வைக்கிற? சரிங்கம்மா. அந்த பட்டு இல்ல, அப்புறம் பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை ஆகப்பட்டது. உன் பட்ட நான் சப்பட்டை நினைச்சிட்டேம்மா. கையில இப்படி பிடிச்சிட்டே இருப்பாரு. ஏமா வேலு ஏமா இப்படி பிடிச்சிருந்தாரா? இப்படி பிடிச்சிருந்தாரம்மா? இல்ல இப்படித்தான் இருந்துச்சு. இப்படி பிடிச்சதா? அப்ப அவருக்கு அடிக்கடி வலுப்பு. நெல்லடி வரேன். கல்யாணம் ஆகிற வரையும் அவரு பிடிச்சிருப்பாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க தானே பிடிச்சிருப்பீங்க. விளக்க மாதிரி பிஞ்சு வரும். வேலை இப்படி பிடிச்சிருப்பாரு. வளர்ந்த மாதிரி எடுத்துவாங்க கேப்டன். போய் தொலைங்க. அவருக்கு காலு கீழே ஒரு பாம்பு இருக்கும். அத்தாடி அம்மா தூக்க கலக்கத்துல பாத்துருக்காங்க. காலு கீழே இருக்கு, கவட்ட கடியில தானே இருக்கும். பாம்பு நல்ல பாம்பு.